மொபைல் மேமோகிராம் வேன் சேவையை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு நடைபெறுகிறது. இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் மருத்துவர்களையும் விருந்தினர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிப்பு மருத்துவர் ஐயப்பன் மருத்துவ இயக்குனர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மலர் கொத்து வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக திரு கோபால் சிறப்பு செய்யப்படுகிறது. And on behalf of Kaveri Hospital, I take this opportunity to welcome everybody again. நீங்க இங்க வந்து I've been working for the past 15 years as a senior family physician, குடும்ப நல மருத்துவம். இந்த இருக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, குழந்தைகள்லேருந்து முதியோர்கள் வரைக்கும் I have the opportunity to explain everything about their health to them. இதில் வந்து இங்கே பி பிளாக்ல வந்துட்டு பர்சனலைஸ்ட் ஹெல்த் செக்அப்னு இருக்குது. இந்த ஹெல்த் செக்அப் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இந்த தடவை வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா முக்கியமாக சொல்லணும்னா நிறைய தடவை வந்துட்டு அவங்க ஹெல்த் செக்அப்பை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. தட் இஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க. கார்பரேட்லேருந்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். வந்தால் ஹஸ்பண்ட் வருவார், ஒய்ஃப் வில் அக்கம்பனி த ஹஸ்பண்ட். நீங்கள் ஏமா பண்ணிக்கலன்னா இந்த தடவை பண்ணிக்கல மேடம் ஹெல்த் செக்அப், அடுத்த தடவை பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே இட் இஸ் ஆல்வேஸ் விமென் புட் தேர் ஹெல்த் ப்ரையாரிட்டியை வந்துட்டு அவங்க வந்து பின்னாடி வச்சுக்கிறாங்க. இது ரொம்ப தவறு. அதுலேயுமே வந்துட்டு பிபி சுகர் ஹார்ட் அந்த மாதிரி விஷயத்துக்கான பண்ணணும்னா உடனே மேம் எனக்கு வந்து இந்த மாதிரி மயக்கமாக இருந்தது, எனக்கு பிபி இருக்கா சுகர் இருக்கா அப்படின்னு வந்துட்டு தே வெரி ஃப்ரீ டு ஆஸ்க். ஆனால் ஹெல்த் செக்அப்பில் வந்து உங்கள் மார்பக பரிசோதனை பண்ணிக்கங்கம்மா, கர்ப்பப்பை வாய்ப்புண் இருக்கான்னு பண்ணிக்கங்கம்மா, பேப்ஸ்மியர் பண்ணிக்கங்கம்மானா ஏதோ ஒரு கூச்ச சுபாவம் அவங்களுக்கு இருக்குது. இந்த தடையை வந்துட்டு மெயினாக நம்ம பிரேக் பண்ணணும். இப்போ வந்துட்டு ஒரு நோயை வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணிக்காகவே ஐ எம் தேங்கிங் த என்டையர் டீம் பிகாஸ் நவ் இட்ஸ் மொபைல் மேமோகிராம். ஸோ அந்த தடை அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரணுன்ற தடை இல்லை. இட்ஸ் காஸ்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களுக்குன்னு ப்ரையோரிட்டைஸ் பண்ணிக்கும் போதோ தே டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட். இந்த தடவை வேணாம் மேடம் அடுத்த தடவை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த காஸ்ட் இல்லை. நெக்ஸ்ட் ஃபியர் ஆஃப் மேமோகிராம். மேம் வலிக்கும் மேம், இல்லைன்னா மேமோகிராம் பண்ணாலே கேன்சர் வந்துடுமா, இந்த மாதிரி நிறைய தவறான ஒரு கருத்து அவங்க மனசில் இருக்குது. இதெல்லாம் இந்த தடையெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் இந்த மொபைல் மேமோகிராம் இப்போ உங்கள் வாசலுக்கிட்டேயே வந்துடுச்சு. தயவு செய்து இதை பயன்படுத்தி இதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். இருக்கலாமேன்னு சொல்லும் போதோ அவங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்குது. ஒரு வருஷம் முன்னாடி வந்தது கஷ்டமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மேமோகிராம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவையும், பேப்ஸ்மியர் 3 வருஷத்துக்கு ஒரு தடவையும் பண்ணி வரும் முன்னாடி அதை காத்துக்கலாம். வந்தாலுமே அதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட் லெவல்ஸ் எல்லாம் வேறு லெவலில் வந்துருச்சு. 100% க்யூர் கொடுக்குற அளவுக்கு இட் ஹஸ் கம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் தி விமென் அவுட் தேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி வந்து உங்களோட ஹெல்த் பார்த்துக்கணுன்றது தான் என்னோட வேண்டுகோள். அண்ட் ஐ தேங்க் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ வெரி மச். மருத்துவ முன்னேற்றங்கள் இன்று பல உயிர்களை காப்பாற்றி வருகின்றன. இது குறித்து விளக்க உரை வழங்க மூத்த புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணரும் ரொபாட்டிக் சர்ஜனுமான டாக்டர் சுஜய் சுசிகர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்க புற்றுநோயின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரியா இருக்கட்டும், நம்ம சிட்டியா இருக்கட்டும், மார்பு புற்றுநோய் தான் பெண்களை அதிகமாக தாக்குது. இருந்தாலும் வந்து இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அளவில் வந்து முக்கால்வாசியான மார்பக புற்றுநோய்களை வந்து பூரணமாக குணப்படுத்த முடியும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மார்பக புற்றுநோயை வந்து நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே, அதாவது பிகினிங் ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டறிந்தால் ட்ரீட்மெண்ட் கேன் பி கம்ப்ளீட், ட்ரீட்மெண்ட் கேன் பி ஈஸி அண்ட் நம்ம கியூரும் நம்ம கண்டிப்பாக கொடுக்க முடியும். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்க்ரீனிங்கிறத பண்ண சொல்கிறோம். இப்போ ஸ்க்ரீனிங்கிறது வந்து நம்ம ஒரு கட்டியை வந்து கையால் தென்படுறதை விட நம்ம வந்து மேமோகிராம் பண்ணும் பொழுது நம்ம கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ் வந்து கேன் பி ஏர்லியர். இப்போ மேமோகிராமில் கால்சிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் பொழுது நீங்கள் வந்து ஸ்டேஜ் 0, அதாவது இன்சிட்யூ ஸ்டேஜ்லையோ இல்லாட்டி ஸ்டேஜ் 1A, அதாவது ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லையோ கண்டறிய முடியும். அதனால தான் மேமோகிராம்ங்கிறத இப்போ நம்ம வந்து எல்லாரும் வந்து கண்டிப்பாக பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் வந்து வில் டெஃபினெட்லி சேவ் லைஃப்ஸுங்கிறத சொல்கிறோம். இதில் வந்து இப்போ நம்ம ஊர் நம்மளுடைய சிட்டி அண்ட் நம்மளுடைய ஸ்டேட்டில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி. அதாவது அனைவரும் மேமோகிராம் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஒரு மேமோகிராம் எடுக்க வேண்டியிருக்கு.
இப்போ எல்லாருடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போக வேண்டியிருக்கு, வீட்டை விட்டு வர முடியாது. அப்படிங்கிற பொழுது இந்த மாதிரி ஒரு மொபைல் மேமோகிராம் யூனிட்ங்கிறது when we are able to reach the people, நம்ம வந்து ஒருத்தங்க வேலை செய்கிற இடத்துலையோ இல்லாட்டி ஒருத்தங்க வீடு கிட்டையோ ஒரு ரூரல் ஏரியா வேர் தேர் இஸ் நோ ஆக்சஸ் டு அ ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி இடங்கள்ல மேமோகிராம் யூனிட்டை கொண்டு போகும்பொழுது அங்கே இருக்கிற அனைத்து பெண்களும் மேமோகிராம் பண்ணிக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஒரு பிரெஸ்ட் கேன்சரை கண்டுபிடிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் 0 ஸ்டேஜ் 1 பிரெஸ்ட் கண்டுபிடிச்சோம்னா இதை வந்து நம்ம வந்து அறுவை சிகிச்சையும் ரொம்ப ஈஸியாகும். அதாவது இப்போ நம்ம வந்து மார்பையெல்லாம் முழுசாக அகற்ற வேண்டாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ டார்கெட்டட் தெரப்பீஸ், ஹார்மோன் தெரப்பீஸ், இந்த மாதிரி ரொம்ப சுலபமான ட்ரீட்மெண்ட் பண்ணியும் நம்ம வந்து குணப்படுத்த முடியும். அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிற நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் வித் லயன்ஸ் கிளப்பை தேங்க் பண்ணி அனைவரும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவை யூஸ் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக உங்களுடைய பிரெஸ்ட் அனைத்து பெண்களும் who are more than 40 years ஸ்க்ரீன் பண்ணிக்கிறோங்கிறத சொல்லிட்டு இந்த ஒரு few minutes of a mammogram ஒரு சில நிமிடங்கள்ல வந்து ஒரு பெண்ணுடைய மொத்த வாழ்க்கையினாலேயே மாற்றக்கூடியது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் சங்கம் உலக அளவில் தொண்டு நிறுவனங்களில் முதன்மையானது, தொன்மையானது. 100 ஆண்டுகளை கடந்த இந்த நிறுவனத்தின் ஒரு பகுதியாக, பார்ட்டாக, டிவிஷனாக சொல்லலாம். மாவட்டம் 3241C சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது பெருமிதம் கொள்கிறோம். Congratulate Lions Club of KVG for coming out with this wonderful project, and also I would like to thank Kaveri Hospital for joining as the part of the CSR activities. Friends, நிறைய டாக்டர்ஸ் பேசுகிற இடத்துல நாங்கள் வந்து அதை பற்றி பேச விரும்பல. ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ். கேன்சர் அப்படிங்கிற ஒரு கொடிய நோய் எல்லாரோட வாழ்க்கையை நம்ம வீட்டில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். தென் வி ஸ்டார்டட் ஆஃப் திங்கிங் வேக்சினேஷன். அதில் நிறைய ரிஸ்க் இருக்குன்னு சொன்னாங்க. தென் ஒய் டோன்ட் வி கோ டு த மொபைல் வேன். நிறைய நம்ம வந்து பிளட் பேங்க்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எங்ககிட்டயே பிளட் பேங்க் இருக்குது. வி ஹவ் மொபைல் யூனிட்ஸ் கோ ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் சிட்டி அண்ட் கலெக்ட் நிறைய வேரியபிள் பிளட் கலெக்ட் பண்ணுறோம். ஒரு வேன் இருந்துச்சுன்னா ரிமோட் ஏரியாவில் டாக்டர் சொன்ன மாதிரி நிறைய பெண்களுக்கு பயம்தான் இருக்குது. அவங்களுக்கு அந்த பயத்தை போக்கி அவங்கக்கிட்ட போய் நின்று நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி சின்ன தாட் ப்ராசஸ். பசியை போக்குறோம், ஹங்கர் பார்க்குறோம், சைல்ட்ஹுட் கேன்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம், குளோபல் காசஸ், விஷன் பார்த்துட்ருக்கோம், நிறையா பண்ணுறோம். அதில் எங்களோட கனவு தான் இது. ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் காவேரி ஹாஸ்பிட்டல் ஃபார் கமிங் அவுட் வித் திஸ் ஒண்டர்ஃபுல் ஜாயினிங் ஹேண்ட்ஸ். சார், நாங்கள் ஃபஸ்ட்டே இப்போ சொன்ன மாதிரி தான், நாங்கள் வண்டி வாங்கி கொடுத்துருவோம். அது எப்படி ஓட்டுறதுன்னு வேணால் எங்களுக்கு தெரியும், பரிசோதனை செய்ய தெரியாது. அதுக்கு காவேரி மட்டும்தான் முடியும். காவேரிக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. இன்னைக்கு தமிழக அளவில் மருத்துவத்தை பொறுத்தவரை ஒரு அருமையான ஒரு விஷயத்தை வழங்கிட்டு இருக்காங்க, ஒரு தரமான மருத்துவத்தை வழங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சிஎஸ்ஆர் தாட் ப்ராசஸும் நிறைய இருக்கு. ஐ தேங்க் த மேனேஜ்மெண்ட் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் தாட் ப்ராசஸ் சார். அண்ட் டாக்டர் கவிதா, நம்ம ஃபேமிலி ஃபிசிஷியன், டாக்டர் சுஜய் சசிகர், சீனியர் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், அவங்க 2 பேரும் சொன்னாங்க ஏன் மொபைல் மேமோகிராம் அண்ட் ஒய் the breast cancer should be detected early அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா நான் யூகேல 15 வருஷம் இருந்தேன். நான் அங்கே வந்து 40 இயர்ஸ்க்கு மேலே எல்லா விமனுக்குமே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்தில் இருந்தே வந்து எவ்ரி 3 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு கடிதமே வரும். இப்போ நாங்கள் 15 வருஷம் இருந்தப்போ எங்கள் வீட்டுக்கு கடிதம் வந்தது. என்னோட மிஸ்ஸஸ் 40 வருஷத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் உங்களுக்கு யூ ஆர் டியூ ஃபார் ஒரு மேமோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ அந்த சிஸ்டத்துலேருந்து அவங்களுக்கு ரிமைண்டர் வந்துடும். பட் இந்தியாவில் வந்து நமக்கு வந்து ஒன்று ஆக்சசிபிலிட்டி, ஒன்று இதுக்காக ஒரு மருத்துவமனைக்கு போகணும், அப்பாயின்மெண்ட் ஒதுக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு லேடி டாக்டரை பார்த்துட்டு அந்த மேமோகிராம் ஸ்க்ரீன் பண்ணிட்டு டயக்னோஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுறது, இதுக்கு நிறைய நம்ம டைம் ஒதுக்குறது இல்லை. அந்த ப்ரைவசி கன்சர்ன்ஸ் நிறைய விமனுக்கு இருக்குது. டாக்டர் கவிதா அவர்கள் சொன்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு ஆண் வந்து உடல்நல குறைவோடு வந்தால் அவங்க பார்த்துக்குவாங்க. கூட இருக்க அவங்க மனைவியோ தாயாரையோ நீங்களும் பண்ணிக்கிங்கன்னா, இல்லை டாக்டர் நான் அப்புறம் வரேன், நான் எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க, இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. அதனால் விமன்ஸ் ஹெல்த் வந்து லார்ஜ்லி இக்னோர். ஒன்று ஜென்ரலாகவே அவங்க ஹெல்த்தை இக்னோர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பர்டிகுலர்லி இந்த மேமோகிராம் ஒரு மார்பக புற்றுநோய், மார்பக எக்ஸாமினேஷன், ப்ளஸ் வந்து இந்த செர்விக்கல் ஸ்மியர், இதெல்லாம் வந்து ஒரு ப்ரைவசி கன்சர்ன்னால அவங்க வந்து அந்த தயக்கத்தை விட்டுட்டு டேபை விட்டுட்டு வெளியில் வந்து பண்ணுறதில்ல. அதனாலேயே இந்தியாவில் வந்து இவ்வளோ வசதிகள் இருந்தாலும், அரசாங்க மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் எல்லாம் இவ்வளோ இருந்தாலும் ஏன் இந்தியாவில் வந்து இன்னும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மார்பக புற்றுநோய் லேட்டாக கண்டுபிடிக்கிறதுனால தான் அவ்வளோ காம்ப்ளிகேஷன். இப்போது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் மார்பக புற்றுநோய் கம்ப்ளீட்டாக வந்து க்யூரபிள், 100% க்யூரபிள்ங்கிற கேம்பெயின் தான் போயிட்டுருக்கு, ஏர்லி டிடெக்ஷன். அதுக்கானது தான் அந்த மொபைல் மேமோகிராம். காவேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஆல்சோ நான் சொன்னேன். இட்ஸ் அ மெயின் சர்வீசஸ். இது வந்து
to underserved. We are providing the world class health care. அது வந்து செலக்ட் ஆஃப் பீப்புளுக்கு இல்லாமல் எல்லா தரப்பு மக்களையும் ரீச் ஆகணுங்கிறது தான் நம்மளோட எய்ம். அதுதான் ஆஸ் எ டாக்டரா, ஆஸ் எ ப்ராக்டிசிங் டாக்டரா எனக்கு என்னோட மற்ற கோ ஃபவுண்டர்ஸுக்கு திருப்தி கொடுக்கணும். இந்த மாதிரி வேர்ல்ட் கிளாஸ் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே திருச்சியில் வந்து அங்கே இருக்க ரவுண்ட் டேபிள் சேர்ந்து மொபைல் மேமோகிராம் கரூர் ரவுண்ட் டேபிளோடு அதோடு சேர்ந்து பண்ணோம். அப்புறம் இங்கே நான் சென்னை வந்ததுக்கு அப்புறம் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்ட் மூலமாக இங்கே இந்த பக்கம் போய் தான் சொல்லியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, சிபி ராமசாமி ரோடில் கம்யூனிட்டி காலேஜ்னு ஒன்று இருக்குது, அங்கே வீனஸ் பேக்கரி. அதில் வந்து பெரிய ஒரு சென்னை கார்பரேஷனோட கம்யூனிட்டி காலேஜ் நடக்குது. அதில் இருக்க பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருஷம் கடந்த 12 வருஷமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அரசு பள்ளிகள் படுகின்ற மாணவர்களுக்கு 12ஆம் முடிப்பு அல்லது 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கும் முழுவதுமாக இலவசமாக பேராமெடிக்கல் ட்ரைனிங் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அந்த 3 வருஷமுமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அது பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 0 at the point of the education. நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அன்லைக் மற்ற கோர்சஸ் மாதிரி இல்லாமல் இந்த கோர்சஸ்லாம் கம்ப்ளீட்லி ஜாப் ஓரியன்ட். அந்த அரசு பள்ளியிலேருந்து அவங்க குடும்பத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, ஒரு ரெஸ்பெக்டபிள் ஜாப் போகிறோன்னா இந்த மாதிரி எஜுகேஷன் மூலமாக அது பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இன்னொரு சிமிலர் டு த மொபைல் மேமோகிராம் யூனிட் ரோட்டரி கிளப் மூலமாக நம்ம வந்து ஹெல்த் செக்குக்கு ஒன்று லான்ச் பண்ணோம் ஒரு 1 இயருக்கு முன்னாடி. இந்த பஸ் இந்த ஆம்புலன்ஸ் லிட்டில் பிகர் தன் த ஆம்புலன்ஸ் பட் லெஸ்ஸர் தன் த சைஸ் ஆஃப் எ பஸ். சென்னையில் இருக்க எல்லா சந்துகளிலும் போய் அவங்க திஸ் இஸ் த ஹெல்த் கேர் அட் த டோர் ஸ்டெப். அவங்க வீட்டிலேயே அவங்க எந்த விதமான அவங்க வீட்டு வேலைகளையும் அன்னைக்கு அதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்து கம்ப்ளீட் ப்ரைவேஸில் செக் பண்ணிவிட்டு பை அவர் லேடி டாக்டர்ஸ், லேடி ரேடியாலஜிஸ்ட், கம்ப்ளீட்டாக விமன் லெட் சர்வீஸ். இதோட பெனிஃபிட்டை வந்து சென்னையில் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. நான் அமைச்சர் இந்த விழாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சில நிமிடங்கள் பேசிட்டு இருந்தப்போ சொன்னாங்க, நீங்கள் சிட்டியில் மட்டும் பண்ணுறதை விட நீங்கள் சிட்டியில் இருக்க சபர்பன் ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து அங்கே ஹெல்த் கேர் அவ்வளோ சிறப்பாக இருக்காது, நீங்கள் அங்கே எல்லாத்தையும் பண்ணுவோம். அவர்கிட்ட இன்றைக்குமே போய் நம்ம டாக்டர்ஸ் அந்த வந்து இனிஷியேட்டிவை லீட் பண்ணுவாங்க. அது எங்களை பொறுத்தவரையிலும் உறுதி. அதே சமயத்தில் அமைச்சருக்கு எனக்கு ஒரு வேண்டுகோள், இந்த மேமோகிராஃப் ஸ்க்ரீனிங்கை வந்து நீங்கள் நம்ம அரசாங்கம் மூலமாக எப்படி ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்க தமிழ்நாடு பெண்களுக்கு வந்து ஒரு கம்பல்சரி மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு ரிமைண்டர் மாதிரி எவ்ரி 3 இயர்ஸ்க்கு நம்ம அரசாங்கமும் அது ஒரு கேம்பெயினாக நடத்தினா மக்கள் தான் பெரிய பயனாளிகளாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஐ தேங்க் ஆல் மை காவேரி. நத்திங் லைக் அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், காவேரி இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் த beloved and talented doctors like you all, and also team சுகுமார், ராஜபாணின்னு எல்லாருமே லைன்ஸ் குழுவோட கோஆர்டினேட் பண்ணி இந்த வேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரி எஸ் வேன் வாங்கி கொடுத்துருங்க. இதை வந்து மிக சிறப்பாக உங்களோட எதிர்பார்ப்புகளையும் விட மேலாக நடத்துறது எங்களோட கடமை. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற சகோதர சகோதரிகள், காவேரி மருத்துவமனையின் குடும்பமாக இருக்கும், ஃபேமிலியாக இருக்கும் நர்சஸ், டாக்டர்ஸ், எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், சர்வீஸ் மட்டுமே மோட்டோவாக இருந்திருக்கிற நம்ம என்ஜிஓ டிபார்ட்மெண்ட் அண்ட் லைன்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கும், இங்கே மட்டும் இல்லை லைன்ஸ் கிளப் எடுத்தால் எல்லா இடங்கள்லையும் பரவலாக சார் சொன்ன மாதிரி பல ஆண்டுகளாக எல்லா இடங்களையும் ஒரு சர்வீஸ் நோக்கம் மட்டும்தான் பண்ணுறாங்க, நோ ப்ராஃபிட் நோக்கிங்கிற மாதிரி சர்வீஸாக மட்டும் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் சாரோட ஒரு பெரிய ஒரு என்ஜிஓ வச்சு இதெல்லாம் இனிஷியேட் பண்ணி பண்ணணும். அவருக்கு என்னோட அரியணை ஏறும்போது நாங்கள்லாம் சொல்லுவோம், நான் இதே மயிலாப்பூர் தொகுதியில் கேன்வாசிங் போகும்போது மக்களை பார்க்கும்போதெல்லாம் முதல்ல இந்த மயிலாப்பூருக்கு என்னோடய மக்களுக்கும் என்னோடய தொகுதி மக்களுக்கும் நம்மளது நன்றிகள், மனமார்ந்த பாராட்டுக்கள். என்னை ஓட் பண்ணி இங்கே ஒரு எம்எல்ஏவாக அமைச்சராக வந்து மக்கள் பணி செய்து கொடுத்ததுக்கு மிக நன்றி. நீங்களும் பார்த்து இருந்திருக்கீங்க. உங்களுக்கு அனைவருக்கும் தேங்க்யூ. சொல்லுவார், நான் மட்டும் இல்லை எல்லாரும் கேம்பெயின் போகும்போது பரவலாக எங்களுக்குள்ள ஒரு கருத்து என்ன இருக்குன்னா, இந்த அரசு அமைவதற்கு மிகப்பெரிய காரணமாகவும் உந்துதலாகவும் ஒரு பெரிய ஒரு வலிமையாக இருந்தது பெண்கள், குழந்தைகள், மகளிர் மட்டும்தான். இவங்களோட இளைஞர்கள், இந்த பெண்கள் எங்கெல்லாம் பெண்களுக்கு ஒரு கேரிங், ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். நம்மெல்லாம் வருவோம், ஜென்ஸ்லாம் வருவோம், ஒரு 1 hour ட்ராவல் 2 hours ட்ராவல் பண்ணுவோம். அப்புறம் சில சுச்சுவேஷனில் அடுத்த பணி நிமித்தமாக வெளியே போயிடுவோம். எல்லாத்துக்கும் ஒரு பேக் போன் இருக்கும். அதே போல் இந்த நம்ம வீட்டில் இருக்கிற அக்காவோ தங்கச்சியோ குழந்தைகளோ ஈவன் சில்ட்ரன்ஸ் கூட நம்ம டாக்டர் ஒன்று சொன்னால் அவளுக்காக உடனே நம்ம எத்தனை வருஷம் நிறையா டிவியில் கேட்டிருப்போம். பல ஆண்டு காலமாக மந்திரியாக இருந்தவங்களாம் கூட, பல ஆண்டு காலமாக ஒரு அரசியல் இருந்த கட்சியெலாம் கூட தன்னோட குழந்தையை கேட்குறாங்க, ஆணோ பெண்ணோ. இந்த குழந்தைகளை கேட்கும்போது அவங்க மனசு மாதிரி அவங்களோட குழந்தைகளுக்காக நிற்கிறாங்க. அதுபோல் ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னும் ஒரு வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருப்பாங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆண் மகனுக்கு பின்னும் ஒரு பெண், அவர் குழந்தையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம்.
ஏதோ ஒரு ஆங்கிளில் ஒரு 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 ஆங்கிளில் இந்த பெண்கள் நமக்கு ஒரு உறுதுணையாக சப்போர்ட் சிஸ்டமாக இருக்காங்க. இப்போ மேலப்புள்ளியே பார்த்தா ஒரு 2.5 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 1 லட்சத்தி மேஜர் 1,10,000 பேர் பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். வீட்டில் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும். முதல்ல பண்ணுறது குத்துறவை கேட்டுருவாங்க. அந்த குத்துறவை ஏற்றுறதே பெண்களுக்காக தான். விச் மீன்ஸ் நம்ம எப்போவுமே நம்ம ஹிஸ்டாரிக்கலாகவே நம்மளோட கல்ச்சர்லேயே இந்தியன் கல்ச்சரில் இருக்கிறது பெண்களை மதிக்க வேண்டும்ங்கிறது தான். அதில் நம்ம முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் முதல் நாளே சொன்னது, நம்ம துறைக்கு வந்தோடனே பெண்களுக்கு உண்டான முதல் பாதுகாப்பு கொடுப்போம். இப்போ கொடுத்துருக்கிறது சிங்கம் பெண் படை. இதில் என்ன சொல்ல வராங்களோ பெண் குழந்தைகள் பெண்கள்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பையும் அவங்களுக்கு உண்டான உத்தரவாதத்தையும் கொடுக்கணும், சேஃப்டியாக இருக்கணும் வரோம். ஏதாவது எங்கேருந்து வருதுன்னா நம்ம ஜென்ஸ் தான் பண்ணுறோம், நம்ம மூலமாக தான் அந்த சப்போர்ட் வரணும். இப்போ இங்கே இருக்க ஒவ்வொருத்தர் பின்னாடியும் பெண்கள் இருப்பாங்க, ஒரு குழந்தைகள் இருப்பாங்க, ஒரு சகோதரியோ டாக்டர்ஸ் இருப்பாங்க. எப்போ ஜென்ஸ் எல்லாம் நமக்கு வேலை செய்கிறதுக்கும் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் வீட்டில் ஃபீமேல் இருக்காங்களோ நம்ம கேர் பண்ண அவங்களாம் இருக்காங்க. அதே சுச்சுவேஷன், அதே லவ் அண்ட் அஃபெக்ஷன் நம்மளும் அவங்க கேரிங் மேலே காமிச்சிக்கிறோம். சார் சொன்ன மாதிரி உடம்பு சரியில்லை, இல்லை சகோதரன் உடம்பு சரியில்லை, இல்லை பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மா எல்லா வேலையும் விட்டுட்டு எல்லா ஒர்க்கையும் விட்டுட்டு சீக்கிரமாகவோ இல்லை வேலைகளை வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம். உடனே டக்கு டக்குன்னு எடுத்து அந்த எல்லா ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஜென்ஸ் நம்மளாம் என்ன பண்ணுவோம்? ஜென்ரலாக சரி பார்த்துட்டு வந்துடு, நீ போயிட்டு வந்துடு, ஒரு ஃபோன் காலில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம், இல்லை கார் அனுப்புவோம், இல்லையா டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லி தான் நம்ம பண்ணுவோம். நம்ம கேரிங் கொஞ்சம் கம்மி. என்னோட ரெக்வஸ்ட் எல்லா இடங்களையும் போகும்போது சொல்லுவேன், எல்லாருமே இந்த சமுதாயத்தை வாடுற ஒவ்வொரு மனிதனுமே ஏதோ ஒரு வகைகளில் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் கமிட்மெண்ட்டாகவும் கடமையாகவும் ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கும். இனிமேல் இங்கே இருக்க இந்த நாள் முதல் இப்போ எல்லா சர்வீஸ் இருக்குது. இந்த காலங்களில் சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் சென்னை சிட்டி மாதிரி ஏரியாவில் எல்லா சர்வீஸும் வீடு தேடி வர்ற அளவுக்கு மொபைல் மோமோகிராம் போட்ட மாதிரி மொபைல் எல்லோரும் யூஸ் பண்ணுற மொபைல் மாதிரி வீடு தேடி வரும், வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அதே போல் யாரெல்லாம் மீட் பண்ணுறோமோ, யாரெல்லாம் பார்க்குறோமோ, யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஹேண்டில் பண்ணுறோமோ, பேசுகிறோமோ உடனடியாக ஒரு அவேர்னஸ் வேணும். ஒரு காலகட்டம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 30-40 இயர்ஸ் மாதிரி போனால் போலியோன்னு ஒரு பெரிய நோய் இருக்கும். போலியோவில் பாதிப்பு நிறையா இருக்கும். அந்த போலியோக்களை ஒரு கேன்வாசிங் மூலமாக அவேர்னஸ் மூலமாக கவர்மெண்ட் ப்ரோக்ராம் அவேர்னஸ் மூலமாக கொண்டு வந்து எவ்ரி இயர் இல்லை எவ்ரி குவார்ட்டர்லி ஒரு தடவை அதுக்கு நான் போலியோ சொட்டு மருந்து கொடுத்து அதுக்கு நர்சஸ் டெப்ளாய்மெண்ட்லாம் பண்ணி இன்றைக்கி போலியோவோட ரேஷியோ ரொம்ப 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 கம்மி. அதே போல் பல வியாதிகள் இருந்தது. இதெல்லாம் முன்னெடுப்பாக கொண்டு வந்து பண்ணினாங்க, செஞ்சு கொடுத்தாங்க, அவேர்னஸ் கொடுத்தாங்க. அதே போல் தான் இன்னைக்கு கல்ச்சரில் இந்த கேன்சர் அது மட்டும் இல்லை, இது எங்கெல்லாம் இந்த டிசீஸ் இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு கோவிட் இருந்தது, கோவிட் அப்போ ஒரு சிஸ்டம் கொடுத்தாங்க, அது சின்சியர் எல்லாரும் ஃபாலோ பண்ணோம். எந்த ஏஜ் கிரிட்டிவும் இல்லாமல் எந்த ஒரு காஸ்ட்டுமோ எல்லாரும் அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம். அதை ஃபாலோ பண்ணாலே கோவிட்டுங்கிற தொற்று நோய், கோவிட்டுங்கிற ஒரு டிஃபிகல்ட்டி நம்ம நாட்டிலேருந்து நம்ம எல்லா இடங்களையும் ஒரு ரெடியூஸ் பண்ணி இன்றைக்கி எல்லா நிலைமையில தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே போல் இந்த கேன்சர் அவேர்னஸ் வேணும். இரண்டாவது இந்த இன்னைக்கு பர்டிகுலர் டே மம்மோகிராம் பொறுத்த வரைக்கும் நம்மெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளும் நம்ம இருக்கிற பெண்கள், நம்ம வீட்டில் யாரெல்லாம் பெண்களாக இருக்காங்களோ, ஒர்க் பண்ணுற சர்வெண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற நர்சஸ் வரைக்கும் நம்ம வீட்டில் முதல்ல இருக்கிறவங்க கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தாலே அவங்க 10 பேர் சொல்லுவாங்க. எப்போ பெண்களை தைரியப்படுத்துகிறோமோ, எப்போ அவங்க கூட துணை நிற்கிறோமோ அவங்க மட்டும்தான் நம்ம கிங் மேக்கராக இருப்பாங்க. நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி, நம்ம முதலமைச்சர் சொல்கிற மாதிரி, எப்போ அவங்க நமக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் நீ படி, நான் நிற்கிறேன் நீ போயிட்டு வா, நான் கூட வரேன்னு சொன்னாலே அவங்களோட சாதிக்கும் தன்மையும் அவங்களோட ஒரு ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம துணை நிற்போம். நிற்கலாமா? இருப்பீங்களா? இந்த மம்மோகிராம் இருக்கும் ஒன்று இங்கேயோ இல்லை யாரெல்லாம் வந்துருக்கு அவங்கெல்லாம் ஒரு டைம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் பெண்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் 40 வயசுக்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ரெஃபர் பண்ணுங்கள். அவேர்னஸ் நம்மகிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அவேர்னஸ் பேப்பரு, பேம்ப்ளெட்டு, வாட்ஸ்அப்பு செய்திகள் இல்லை. ப்ரோக்ராமை பார்க்குறோம் கேட்குறோம், அங்கே இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு விஷயங்களையும் நம்மகிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம குடும்பத்தை ஸ்டார்ட் பண்ணணும். வெற்றி தலைவர் சார் சொல்லும்போது சொல்லுவார், நம்ம வெளியே போய் மைக்கு பிடிச்சி பேசி சொல்கிறது முக்கியம் இல்லை. நம்ம குடும்பத்தில் நம்ம கூடயே இருக்கிறவங்க, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம அப்பார்ட்மெண்ட் இருந்தால் அப்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்க, எங்கெல்லாம் தேவையோ அங்கே நம்ம எப்போ ஒரு 100 பேரை 50 பேரை 10 இனிஷியேட் பண்ணுறோமோ அது நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும், நம்ம சுற்றுப்புற நம்பிக்கை கொடுக்கும். ஒரு கை சேர்ந்தால் மட்டும் சவுண்டு வராது, 2 கைகளும் சேர வேண்டும்.
அதே போல் நம்ம இந்த ப்ரோக்ராம் வரோம், அட்டன் பண்ணுறோம், கேட்குறோம், பேசுகிறோம் அப்படின்னு கடந்து போயிடாமல் நமக்குள்ள ஒரு மாற்றம், நம்மளும் ஒரு உறுதிமொழியாக ஒரு அவேர்னஸ் டீம் நம்மளும் ஒரு பார்ட்டிசிபெண்டாக இருக்கோம். இந்த மொபைல் மோமோகிராம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியாக ஒரு டெஸ்டிங் டெஸ்டிங்கை நம்மளும் நம்ம பகுதியில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் ஏரியாவோ நம்ம பகுதியில் இருக்கிற குழந்தைகள் இருக்கிற பெண்களுக்கும் நம்மை சார்ந்துள்ள பெண்களுக்கும் கொண்டு போய் இனிஷியேட் பண்ண ஆரம்பித்தாலே பெரிய லெவலில் அவேர்னஸ் கிரியேட் ஆகும். இப்படி தான் அந்த காலத்தில் போலியோலாம் அட்டாக்லாம் ஈஸியஸ்ட் வே முடிஞ்சுது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் ரேஷியோ என்னன்னா சர்வீஸ் தான். ஏதோ எல்லாரும் சர்வீஸ் பண்ணுவோம். ஒரு சில பேர் நான் வீக்கெண்ட் ஆனால் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன்பாங்க, ஒரு சில பேர் வீக்கெண்ட் ஆனால் நான் வேறு அன்னதானம் பண்ணுவேன், வேறு ஏதாவது ஸ்கூல் படிப்பு கொடுப்பேன்பாங்க, ஒரு சில பேர் நான் வெளியே போனால் சைக்கிள் வாங்கி கொடுக்க குழந்தை இருக்கும்பாங்க, ஒரு சில பேர் என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் வருதுன்னா அன்னைக்கு ஒரு முதியோர் இல்லத்தில் போய் அவங்களுக்கு வாங்கி கொடுப்பேன்பாங்க. ஒரு சில பேர் எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் யாருமே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் செலக்டெல்லாம் கிடையாது. எல்லார் மனதிலையும் எல்லா எண்ணங்களிலும் ஒரு சோசியல் சர்வீஸ் எண்ணம் எல்லாத்துக்குமே உண்டு. நம்ம யாரும் காமிச்சிருக்க மாட்டோம் போல இருக்கும். அந்த சோசியல் சர்வீஸை ஒருங்கிணைத்து இந்த மகளிர் குண விழிப்புணர்ச்சியும் அவங்களுக்கு நான் இருக்கேன் வா போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரலாம், இல்லையா ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணி டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாகவே மொபைல் மோனோகிராம் இது மாதிரி நிறையா சர்வீஸ் வரும். எப்பெல்லாம் டிமாண்ட் இருக்கோ அப்போ சப்ளைஸ் நிறையா இருக்கும். எப்பெல்லாம் அவேர்னஸ் தேவையோ அப்போ கவர்மெண்ட் வரையும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். அதை நம்ம இங்கே கலந்துருக்க எல்லாருமே ஒரு முன்னெடுப்பாக கொண்டு வந்தாலே இன்னைக்கு உருவாக்கிற ஒரு மொபைல் மோனோகிராஃப்ங்கிறது 5, 10, 15, 20 முன்னேற்றம் கொண்டு வந்து மக்கள் மனதிலையும் பெண்கள் மனதிலையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்டிவிட்டியாக கொண்டு வந்து இந்த ஒரு பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவேர்னஸ் கொடுத்தாலே போதும். எப்படி ஒரு காலத்தில் படிப்பறிவு இல்லாமல் இருந்து கற்றுக் கொடுக்க காமராஜ் காலத்தில் ஸ்கூல் உருவாக்கப்பட்டதோ, எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான், அதே போல் ஒரு அவேர்னஸை உருவாக்கி கொடுத்தாலே அது பெண்கள் மனதில் மனம் ரொம்ப வலிமையாக இருக்கும். நம்மளாம் மறக்க வேணாம், அவங்க மனதில் மறக்க மாட்டாங்க, நம்மளாம் மறந்து போயிடுவோம். பட் பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆழமாக இருக்கும். அவங்களோட ஃபர்தராக வர சில்ட்ரன்ஸுக்கும் அவங்களோட பெண்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த நேரம் என்னோட ஒரே ரெக்வஸ்ட் மட்டும்தான், நமக்கு எப்படி ஒருத்தர் கேரிங்காக ஒர்க் பண்ணுறாங்களோ அதே போல் நம்மளும் நமக்கு கேரிங்காக இருக்கிற நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கும் நம்ம சார்ந்து இருக்கிற பெண்களுக்கும் நம்ம சார்ந்த சமுதாயத்திற்கும், குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, ஆஃபீஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் குடியிருக்கோம்னா அங்கே ஒரு சமுதாயம் இருக்கும். 100 பேர் 50 பேர் இருப்பாங்க. எந்த இடமும் தனி மனித வாழ்க்கையில் வாழ முடியாது. காட்டுக்கு போனாலும் 10 இடங்கள் சேர்ந்து தான் இருக்கும். நம்மளும் வாழும்போது நம்ம குடும்ப ஒரு சரௌண்டிங் சுற்றி நம்ம பார்த்துருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். பட் இருந்தாலும் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும், ஒரு குடியிருப்பில் இருக்கும், சுற்றி மீது ஒரு தெருக்கள் இருக்கோம்னா நம்ம குடும்பத்திலையும் நம்ம சமுதாயத்திலையும் ஒரு சேவை மனப்பான்மை இந்த பர்டிகுலர் ஒரு மொபைல் மோமோகிராமை செயல்படுத்தி கொண்டு போய் மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தா வெகு சில வருடங்களில் இந்த ஒரு பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸை மக்கள் மனதில் பெண்கள் மத்தியில் கொண்டு வந்து இந்த கேன்சருக்கு தடையுமே இல்லாத அளவுக்கு அதுக்கு ஒரு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிடுவாங்க. டிமாண்ட் இருக்கும்போது அதுக்கு வேக்சினேஷன் ஏதாவது உருவாகும். அதுக்கு மக்கள் உடனே டாக்டர்ஸ் உடனே R&D பண்ணி ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த காலங்களும் வரும். அதை நம்ம எல்லாரும் ஒரு முதல் முன்னெடுப்பாக இருந்து பண்ணணுங்கிறது என்னோட தாழ்மையான பணிவான ரெக்வஸ்ட்டு. இதெல்லாம் செய்வீங்கன்னு நம்புகிறேன். நம்பலாம் இல்லையா? நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறவங்களெல்லாம் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நான் வரும்போது உங்கள்கிட்ட கேட்டு இந்த ப்ரோக்ராமை பண்ணுங்கன்னு நம்ம பத்திரிக்கை துறையாகட்டும், பத்திரிக்கை நண்பர்களாகட்டும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொதுமக்களாகட்டும், இங்கே ஒவ்வொரு செக்யூரிட்டி வாட்ச்மேன்லேருந்து டிரைவர்லேருந்து எல்லாருமே நம்ம சார்ந்த சமூகத்துக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணோம்னா இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம்ல. நீங்களாம் கமிட்மெண்ட் பண்ணால் தான் அடுத்த ப்ரோக்ராம் போவேன். பண்ணலாம்ல, செய்யலாம்ல. எனக்கு சவுண்டை கேட்கலையே, இங்கேருந்து வரலையே ஒன்றா. ஓகே, நன்றி, தேங்க்யூ. இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, ஒரு விஷயம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல இடங்களில் பல சென்டரில் அதிகமான தேவைகள் இருக்கும்போது அதுக்கு உண்டான ஆதரவையும் அதுக்கு உண்டான சப்போர்ட்டையும் நமது மாண்பு முதலமைச்சர் தலைமையிலான கவர்மெண்ட் பெண்களுக்கு பின்னாடி என்றைக்கும் துணை நிற்குங்கிறது நேரத்தில் ஒரு கமிட்மெண்ட்டாக கொடுத்துட்டு விளைவு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இன்றைய நிகழ்வின் மிக முக்கியமான தருணம், பெண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் அறிமுகப்படுத்த மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்பிக்கிறார்கள்.
காவேரி கேன்சர் இன்ஸ்டிடியூட் காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு மேமோகிராம் யூனிட்டை இன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. இட்ஸ் அ மொபைல் மேமோகிராம் யூனிட். பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸுக்காக பண்ண இந்த ப்ரோக்ராம். எதுக்கு பிரெஸ்ட் கேன்சர் பண்ணணும்னா இன்னைக்கு பிரெஸ்ட் கேன்சர் இஸ் அ லீடிங் காஸ் ஆஃப் டெத் இன் நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, த்ரூ அவுட் த வேர்ல்டு. சதவீதம் எடுத்தால் இன்சிடென்ஸ் எடுத்தால் இயர்லி 25.8 to 25.8 to 28.8 per 100,000 பாப்புலேஷனுக்கு இந்த கேன்சர். தட் மீன்ஸ் 1 in 19 will develop this cancer, breast cancer. ஸோ இந்த அளவுக்கு இந்த கேன்சர் ரேம்பண்டாக இருக்குது. இது எப்படின்னா பாப்புலேஷன் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரூரல் ஏரியாவும் இருக்குது, மெட்ரோபாலிட்டன் சிட்டி இருக்குது. மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இட் கோஸ் ஈவன் அப் டு 50% 100,000 பாப்புலேஷன். இவ்வளோ ஒரு ரேம்பண்ட் கேன்சரை நம்மளால் கண்டுபிடிக்கிறதுனா எப்படி பண்ணுறது? கேன்சரை ஏர்லியாக கண்டுபிடிச்சா தான் நம்ம க்யூர் பண்ண முடியும். ஸோ திஸ் மொபைல் மேமோகிராம் யூனிட்டை டோர் டு டோர் போகும்போது இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் போய் பேஷண்ட்ஸை ஒரு எக்ஸ்ரே மாதிரி எடுக்க சொல்கிறோம். அந்த எக்ஸ்ரே மூலமாக எடுத்தால் என்ன பார்க்குறோம்? ஏர்லி டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏர்லி டிடெக்ஷன் பண்ணினா க்யூர் ரேட்டும் அதிகமாக இருக்கும். இதே கேன்சரை லேட்டாக கண்டுபிடிச்சா க்யூர் இருக்காது. அதுதான் காரணம். ஸோ ஏர்லி டிடெக்ஷன், சர்வைக்கல் கேன்சர் அண்ட் பிரெஸ்ட் கேன்சர் லீடிங் காஸ் ஆஃப் டெத் இன் இந்தியா. அதை ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு பேப்ஸ்பியர்னு சொல்லிட்டு மொபைல் யூனிட்ஸ் இருக்குது, அதே மாதிரி மேமோகிராஃப் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ காவேரி ஹஸ் லான்ச் திஸ் ப்ரோக்ராம் ஸோ தட் தே வில் கோ நாட் ஒன்லி டு சிட்டி பட் ஆல்சோ டு மஃபசல் ஏரியாஸ் டு சி அவளுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் விமனுக்கு கிடைக்கிறதுக்காக பண்ணுறோம். இதுதான் ஐடியா ஆஃப் த ப்ரோக்ராம். ஐ ஹோப் திஸ் ப்ரோக்ராம் இல் கிராண்ட் சக்ஸஸ். இது லான்ச் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க. டாக்டர் கவிதான்னு சொல்லிட்டு அவர் ஃபேமிலி ஃபிசிஷியன், டாக்டர் சுஜேன்னு சொல்லிட்டு சர்ஜன், இஸ் robotic surgeon. ஸோ இவரெல்லாம் அண்ட் மீ டாக்டர் வைத்தீஸ்வரன் இஸ் an oncologist. ஸோ we all form a team to see that these cancers are detected and cured early. That is the idea of the concept. லான்ச் வந்துட்டு ஷிப்பில் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து அமைச்சருடைய முன்னணியில் இது நடந்தது. இது வந்து உமன்ஸ் ஹெல்த்துக்காக தான் மெயினாக. பிகாஸ் நிறைய பேர் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கம்மியாக இருக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்துட்டு சரியாக டைம் இருக்காமல் இருக்கலாம். அதோட வசதிகள் குறைவாக இருக்கலாம். இந்த மாதம் நமக்கு அது வந்து இந்த காஸ்ட்டை வந்து கட் டவுன் பண்ணலாமான்னு அந்த ஃபியர் இருக்கலாம். மேமோகிராமே ஒரு பயம் இருக்கலாம். ஸோ இந்த பேரியரெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி மேமோகிராம் யூனிட்டே வந்து அவங்களுடைய வீட்டு வாசலில் வந்து இருக்கும். இந்த யூனிட்டில் வந்துட்டு உள்ளே வந்துட்டு எக்ஸ்ரே மேமோகிராம் பேப்ஸ்மியர் பண்ணுறக்கூடிய வசதிகள் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். யார் வேணாலும் எனி women above 40 years can utilize this opportunity. So with that, Kaveri Hospital and Lions Club International and Honorable Minister to grace this occasion. Thank you. Okay, madam. கேன்சர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சோம்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் சுலபமாயிடும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் ரேட்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து ஆரம்ப ஸ்டேஜில் பிரெஸ்ட் கேன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுறோம். இருந்தாலும் இப்போ நம்ம பிரெஸ்ட் கேன்சர் இவ்வளோ காமனாக இருந்தாலும் கூட ஆரம்ப ஸ்டேஜில் பிரெஸ்ட் கேன்சரை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 15 to 20% தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஜாஸ்தி ஆக்குறதுக்கு நிறையா பெண்கள் வந்து மேமோகிராம்ங்கிற இந்த டெஸ்ட்டு பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த கேன்சர் வந்து கட்டி நம்ம கைக்கு தென்படும் போனதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து மார்பை முழுசாக ஆட்டுறாமல் வித்தவுட் ரிமூவிங் தி என்டையர் பிரெஸ்ட் க்யூர் பிரெஸ்ட் கேன்சர். அதே மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். வி ஜஸ்ட் யூசிங் ஹார்மோன் தெரப்பீஸ், டார்கெட்டட் தெரப்பீஸ். நம்ம பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம மார்பிலிட்டியை குறைச்சி அவங்களுக்கு அவுட்கம்ஸ் பெட்டராக கொடுக்கலாம். அதனால் இந்த மேமோகிராம் கண்டிப்பாக வந்து 40 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா பெண்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 years ஒரு மேமோகிராம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம இந்த பிரெஸ்ட் கேன்சரை வந்து ஸ்டேஜ் 0 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்சிட்யூ ஸ்டேஜ், அது ஒரு கேன்சராக வந்து பரவுறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டடிச்சிட்டோம்னா ட்ரீட்மெண்ட்டும் சிம்பிளாக இருக்கும், குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. இது சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சார் சொன்னார் ஆங்கோபிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லிட்டு மார்பை புத்துநோயை ப்ரிசர்வ் பண்ணுறது. அதே மாதிரி இது பண்ணும்போது காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ரேடியேஷன் 5 நாள் கொடுத்தா போதும், 20 நாள் தொடர்ந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நாட் ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சர்ஜரி
hospices, plus in terms of other treatments like medical oncology, like chemotherapy or hormonal therapy, அதே மாதிரி radiation எல்லாமே குறைஞ்சிடும். That is the idea of the whole thing. So detection, early detection makes a whole impact in the society. It will make a whole impact in the cure of the patient. That's the idea of the